ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் கிடைக்கிறது, நல்ல பணம், நல்ல வசதிகள் கிடைக்கிறது. போதாக்குறைக்கு தேர் அப்ரோச் டு லைஃப் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். அப்படி இப்போ விமன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அம்பிஷியஸ் அண்ட் கரியர் ஓரியன்ட் விமனாக மாறியிருக்காங்க. இப்போ அதனால் அந்த அம்பிஷன் அண்ட் கரியர் ஓரியன்ட் விமனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளிநாடு போக வேண்டிய நெசசிட்டியும் இல்லை, தேவையும் இல்லை. அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஒரு செக்யூரிட்டி இருக்குது. அதனால் அவங்க வந்து இந்தியா விட்டு போகணுன்ற எண்ணமும் இல்லை. அதை தவிர குடும்பத்தோடையும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. குடும்பத்தோடு இருக்கலாம், சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. அதனால் அது ஒரு 2வது காரணம். 3வது காரணம் பார்த்தீங்கன்னா ஏலியன் கல்ச்சர். வெளிநாட்டுக்கு போனால் வெளிநாட்டோடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், அந்த கல்ச்சரோடு இருக்கணும். இங்கே வந்து அந்த கல்ச்சரோடு இருக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும். இட் டேக்ஸ் அ லாங் டைம் டு செட்டில் டவுன் இந்த கண்ட்ரிக்கு வந்தால். எல்லாருக்கும் வந்த உடனே நினச்சது செய்ய முடியாது, நினச்சது பண்ண முடியாது. சில பேருக்கு கரியரே மாறி போகும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டென்டிஸ்ட் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, இங்கே வந்து அவங்களால வேலை செய்ய முடியாது, டென்டிஸ்ட் ஆக முடியாது. மேலும் படிக்கணும், மேலே படிக்க வேண்டும், அதுக்கு வாய்ப்புகள் வேணும், வசதிகள் வேணும், பணம் வேணும், விசா ஸ்டேட்டஸ் வேணும். இவ்வளோ பலவிதமான காரணங்கள் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, வீட்டு வேலையில எல்லாம் இவங்க தான் செய்யணும். அங்கே டிரைவர் இருப்பான், அங்கே வேலைக்காரி வேலைக்காரன் இருப்பான். எல்லாரையும் விரட்டி வேலை வாங்குவாங்க நம்ம ஊரில். இங்கே வந்தால் இவங்க பாவம் துரத்தி இவங்களே எல்லாம் செய்ய வேண்டும். இல்லைனாக்க வேலை செய்ய முடியலன்னாக்க இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா சாப்பாடுக்கு வசதி கிடையாது, இவங்களே சமைச்சிக்கணும். அப்போ லேடிஸ் வந்தாங்க, இவங்களே சமைக்கணும். அப்புறம் வேலைக்கு போக முடியாது, வீட்டிலே இருக்கணும், படிக்கணும். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாலும் எப்போ வருவாரு தெரியாது, கார் இருக்காது, சில பேருக்கு வெளியில் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான ப்ராப்ளம்ஸ். அதனால் இந்தியாவிலே இருந்தால் ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு ஏன் போகணும்? நமக்கு ஒரு நல்ல கரியர் இருக்குது, ஒரு பொசிஷன் இருக்குது, இதை விட்டுட்டு ஏன் போகணுன்ற ஒரு எண்ணம். ஸோ அது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ மேரேஜ் இஷ்யூஸ். பலவிதமான இஷ்யூஸ் இருக்குது. நான் ஒரு 10-15 இஷ்யூஸ் இருக்குது. நான் இப்போ அதை பற்றி பேசப்படுறதில்லை, கடைசியில் தொகுப்புறையில் சொல்கிறேன். அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளோட நம்ம பொண்ணு அந்த என்ஆர்எஸ்க்கு நம்ம கட்டி கொடுக்கணுமா? என்ஆர்எஸ்க்கு அங்கே போய் நல்ல வசதி இருக்கிறது என்று கட்டி கொடுத்தால் அவன் நல்லவனாக இருப்பானா என்று நமக்கு தெரியாது. ஸோ நல்லவனாக இல்லையா? ஏன்னா பலவிதமான கேஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாழ்க்கையில் சில பேருக்கு அனுபவங்களும் இருக்கும், சில பேருக்கு தெரிந்தவங்களுடைய அனுபவங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது என்ஆர்ஐ பெற்றோர்ஸுக்கு பயம் அதிகமாக இருக்குது. அந்த பயத்தினால எதுக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில், அதுவும் மார்க்கெட் இந்த மாதிரி சரிந்திருக்கும் போது அதை எதுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அது 4வது. 5வது காரணம் பெற்றோர்களுடைய பிரச்சனை. பெற்றோர்கள் இப்போ அமெரிக்காவுக்கு வந்தாங்கன்னா, பிள்ளை இருக்கான்னு சொல்லிட்டு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனிமை, ஒரு வெறுமை, வெளியில் போக முடியாத ஒரு சுதந்திரம், இங்கே வந்தால் பிள்ளைகளோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, மாட்டுகளோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கஷ்டம். 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. பேரம்பேத்திகளோட அட்ஜஸ்ட் பண்ணுறது இன்னும் கஷ்டம். ஒரு தண்ணி கொண்டு வந்து குடிர் கேட்டால் கூட பேரனை பார்த்து வை யூ காட் போத் ஹேண்ட்ஸ் யூ கேன் கோ அந்த மாதிரி சொல்கிற பேரங்களும் இருக்கா, அந்த மாதிரி சொல்கிற பேத்திகளும் இல்லை. ஐ எம் வாட்சிங் டிவி, வை டோன்ட் யூ கோ டேக் இட், எனக்கு கொண்டு கொடுன்னு கேட்குற பேரங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு இங்கே வந்து அவங்களுக்கு ஆன்மீகத்தில் அவங்களுக்கு ஈடுபாடு வந்தால் அதுக்கேற்ற ஆன்மீகமான சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை. நம்ம சொல்லலாம் கோயில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது, 10 கோயில் இருக்குது, 12 கோயில் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற ஆம்பியான்ஸ், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆன்மீக சூழ்நிலை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இங்கே கிடையாது. நீ டிவியை பாரு, நான் சன் டிவி போட்டு கொடுத்துருக்கேன், அதை பாரு, அதில் எவ்வளோ சொல்லுவார் பாரு, இல்லைன்னா முரளிதர் சுவாமி சொல்லுவார் கேட்டு சொன்னால் அது போகாது. ஏன்னா அவங்க ஆன்மீக சூழ்நிலையாக வளர்ந்தவங்க. இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலை வேறு, இங்கே இருக்கிற சூழ்நிலை. ஸோ அதனால் பெற்றோர்களுக்கு இது மாத்திரம் இல்லை, பல பிரச்சனைகள் இருக்குது. ஆக இந்த 5 காரணங்களினால் என்னுடைய வாதம் என்ன என்று கேட்டால், என்ஆர்ஐ மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ஆர்ஐ வரனுடைய மதிப்பு குறைந்து இருக்கிறது தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தா, அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 2007 அட்லீஸ்ட் 20% there is reduction, at least 20% reduction or maybe more in the demand for NRIs அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 காரணங்களையும் விரிவாக விளக்கி சொல்லி எடுத்து சொல்வதற்காக என்னுடைய அணியர் காத்திருந்தனர். அவர்கள் முடித்த பிறகு கடைசியிலே நான் தொகுப்புரையை வழங்குகிறேன். நன்றி டாக்டர். அதாவது துவக்கம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும். அதாவது என்னென்ன விஷயத்துல என்னுடைய அணி பேச போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு துவக்கத்தை வந்து லீடு என்ன இதய மருத்துவ நிபுணராக இருக்கிறதுனால அதை கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த விஷயத்தை அதை அருமையா டாக்டர் பண்ணியிருக்கார். நெஞ்சை தொடும் விதமாக பண்ணியிருக்கார். டாக்டருக்கு எங்களுடைய நன்றி. பொதுவாகவே அவர் சொன்னார் 5 காரணங்கள், அதுதாங்க. அதாவது 5 குணங்களை தான், அதாவது 5 தகுதிகளை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு வரனை ஃபிக்ஸ் பண்ணும்போது. அதாவது நான் சொல்வது வந்து அரேஞ்ச் மேரேஜஸ்ல வந்து என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல குடும்ப பின்னணியா இருக்கணும், பொண்ணை வந்து நல்லபடியா பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்க்கறதுக்கு அந்த பெண்ணுக்கு மேட்சா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 5 தகுதிகளை தான் நம்ம பார்க்குறாங்க பொதுவான இதில்.
இப்ப இந்த என்ஆர்ஐ வரன் அப்படிங்கிறது ஸ்பெஷலான கூடுதலான 6வது தகுதி அப்படிங்கிறத பேசுறதுக்கு திரு கரு மாணிக்க வாசகம் மிகச்சிறந்த பேச்சாளர், இந்த அணி தலைவர் கூடுகிறது என்று பேசுவதற்கு வருகிறார். காலையில் ஒரு மாலை, கல்யாண மாலை, கல்யாண காவலர்கள். நான் கல்யாண காவலர்கள் என்று சொல்வதற்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கறதுக்கு நாங்கள் முடிஞ்சு போயிடுறோம். 1,00,000 கல்யாணங்களுக்கு மேல் பண்ணி வைத்த இவர்கள் என்றென்றும் ஒரு கல்யாண காவலர்கள் தான். இவர்களையும் வணங்கி எனது அணியையும் எனது மாற்றணியை அனைவரையும் வணங்கி பார்வையாளர்களையும் வணங்கி நான் துவங்குகின்றேன். டாக்டர் அருமையாக பேசினார், நல்ல பல கருத்துக்களை எடுத்து வைத்தார். டாக்டர் ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டை டாக்டர். நீங்கள் தலைப்பை தவறாக புரிந்து கொண்டீர்களோ என்று நான் எண்ணுகிறேன். இங்கே தலைப்பு என்ஆர்ஐ வரன்களின் மதிப்பு கூடுகிறதா அல்லது குறைகிறதா என்பதுதானே தவிர எண்ணிக்கை என்பதல்ல. எண்ணிக்கை பெரிதல்ல, எண்ணம் தான் பெரிது என்பார்கள். ஒரு மதிப்பை நாம் எப்படி கணக்கீடு செய்கிறோம் என்பதைத்தான் இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ஆர்ஐ மாப்பிள்ளைக்கும் இந்தியாவில் இருக்கின்ற மாப்பிள்ளைக்கும் அல்லது என்ஆர்ஐ பெண்ணுக்கும் இந்தியாவில் இருக்கும் பெண்ணுக்கும் எவ்வாறு மதிப்பு கணக்கிடப்படுகிறது என்பதைத்தான் நாம் இங்கே விவாதம் செய்ய வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே பார்த்தால் அமெரிக்காவில் வாங்கிய ஒரு குண்டூசி அது நாம் இந்தியாவுக்கு சென்றால் அதற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு? ஒரு குண்டூசிக்கே மதிப்பு இருக்கும் பொழுது என்ஆர்ஐ மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் மதிப்பு சொல்லுமா இல்லை? சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் மீண்டும் சொல்றேன், எண்ணிக்கை பெரிதல்ல. 1,00,000 மணமக்கள் அங்கே இருக்கலாம் மனம் புரிந்து கொள்வதற்காக. ஆனால் இங்கே 10,000 பேர் இருந்தது கொண்டாலும் கூட வழியே வந்த சீதையை யாராவது எட்டி உதைப்பார்களா? ஒரு என்ஆர்ஐ மாப்பிள்ளையோ ஒரு என்ஆர்ஐ மாப்பிள்ளை இந்தியாவில் இருக்கின்ற மாப்பிள்ளை ஒரு என்ஆர்ஐ மாப்பிள்ளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வழியே வந்த சீதையை யாராவது எட்டி உதைப்பார்களா? கண்டிப்பாக என்ஆர்ஐ மாப்பிள்ளைக்கு தான் மதிப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, இது இன்று நேற்று அல்ல, காலம் காலமாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிநாட்டு சென்று வருகின்றவர்களுக்கு இருக்கின்ற மதிப்பு உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு இருப்பதில்லை. ஒரு வரங்கள் என்று தேடும் பொழுது கண்டிப்பாக வெளிநாட்டு மாப்பிள்ளைகளுக்கு இருக்கத்தான் செய்யும். அது மட்டுமல்ல, அவர் எதிரணிகளுக்கு அரண்டவன் கண்ணுக்கு இரண்டரெல்லாம் பேய் என்பார்களே, அதை போன்று அவர்கள் பார்வையிலேயே தவறு இருக்கிறது. அவர்கள் தவற ஒரு குறை என்று நினைத்துக் கொண்டு ஒரு என்ஆர்ஐயாக இருந்து கொண்டு என்ஆர்ஐ குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தவறு. அது மட்டுமல்ல, வணிக ரீதியாக சிந்தித்து பார்த்தோமே ஆனால் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ், என்ஆர்ஐ மணமக்கள் எல்லாம் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். எதிரணியை சொல்கின்ற இந்திய அளவில் இருக்கின்ற மணமக்கள் என்று மனம் புரிபவர்கள் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ். பாக்கி ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் என்னைக்குமே விலை குறையாது. விலை என்னைக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அதே சமயத்தில் அது அவ்வளவு எளிதாக நம்ம வந்து எல்லாம், அதாவது எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்கச்சக்கமாக இருக்கும், ஆப்பிள் ப்ராடக்ட் வச்சுருக்க கொஞ்சமாக இருப்பாங்க. அந்த அளவில் பார்த்தாலும் மதிப்பு என்று கணக்கிடும் பொழுது அதற்குத்தான் மதிப்பு, என்ஆர்ஐ தான் என்றென்றும் மதிப்பு. அது மட்டுமல்ல, இந்தியா என்று சொல்லும் பொழுதே இந்தியாவின் முதுகெலும்பே கிராமம் தான் என்று சொல்கிறோம். ஒரு கிராமத்திலே ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ மனம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவர்கள் எதிர்பார்ப்பது வெளிநாட்டு மாப்பிள்ளைகளைத்தான். அங்குதான் அவர்கள் என்ன தொழில், அவர்கள் லேபராக இருக்கலாம் அல்லது நல்ல ப்ரொஃபஷனலா இருக்கலாம், அதெல்லாம் கேள்வி. வெளிநாட்டில் இருக்கிறார்களா முதல் கேள்வி. ஏனென்றால் அங்கு பல விதங்கள் அங்கே அடையாளம் காணப்படுகின்றன. நான் அதை ரொம்ப விவரிக்க விரும்பவில்லை, ஏன்னா எனது அணியினர் இன்னும் அதை விரிவாக பேசியிருக்கிறார்கள். பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உறவுகள், கலாச்சாரம், பண்பாடுகள் இவற்றிலெல்லாம் என்ஆர்ஐ மதிப்பு எந்த அளவிலே கணக்கிடப்படுகிறது என்பதை இன்னும் இவர்கள் விரிவாக சொல்வார்கள். நான் அதற்கு அதிகமாக போக விடவில்லை. ஆனாலும் கூட ஒன்றை சொல்லி என்னுடைய முன்னுரையை முடித்து நான் தொகுப்புரையிலே வருகிறேன். தங்கத்தின் ஒரு அருமையான ஒரு கண்ணதாசனுடைய பாடம், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அது தரத்தினில் குறைவதுண்டோ, அதே போன்று இன்னொரு வரிகளை சொல்வார், சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை, சிங்கம் என மதிக்கப்படுபவன் தான் என்ஆர்ஐ மக்கள். அது ஒரு சில குறைகள் இருந்தாலும் கூட அதனுடைய மதிப்பு ஒரு காலம் குறையாது. மீண்டும் நான் வருவேன் என்று சொல்லி எச்சரித்து விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மைதாங்க. பெண்கள் இப்ப என்ன விரும்புறாங்க அப்படின்னாக்க, அவர் சொல்லும் போதே சொன்னாரு, இண்டிபெண்டன்ஸ் விரும்புறாங்க, தான் தனித்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் விரும்புறாங்க அப்படின்னு. இன்னைக்கு வெளிநாட்டுல உள்ள அந்த கணவனையும் மனைவியும் பார்க்கும் பொழுது அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓ இந்த மாதிரி நமக்கு வாழ்க்கை அமையாதா, இந்த மாதிரி நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்காதா,
எங்க ஊர்ல தான் வந்து ஆண்கள் வேலை செய்யறதுங்கிறது இன்னமும் கிடையாது. என்ன இந்த ஊர்ல என்ன இந்த ஊர்ல பகிர்ந்து செய்யற வேலைகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது பெண்கள் ஆக்சுவலி வந்து என்ன சொல்றோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதி கண்ட புதுமை உலகம் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அந்த பெண்கள் அடுத்த வீட்டு பெண் ஃபாரின்லேருந்து வந்திருக்கா, அவளுடைய லைஃப் ஸ்டைல், அவளுடைய இண்டிபெண்டன்ஸ், அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தனக்கும் இவர் சொன்ன மாதிரி அந்த பையன் அங்கே எங்கே எப்படி இருக்காரு, எந்த ஊர்ல இருக்காரு, அந்த மேப்ல அந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியணும் தான் அவசியம் இல்லை. ஃபாரின் மாப்பிள்ளையா இருந்தா போறது தலையை நீட்டவங்க இன்னமும் இருக்காங்க. அதை அவர் அருமையா தொடங்கி வச்சிருக்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு இந்த ஊர்ல இத்தனை ஆண்டு காலமாக 13 வருஷமா இருக்கிறாங்க ஒரு தாய் அவங்க. அதனால அவங்களுடைய பார்வை வித்தியாசமா நிச்சயமா இருக்கும். மிஸ்ஸஸ் கேமா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இப்பெல்லாம் கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு 2 டைப் ஆகுது. ஒன்று அரேஞ்ச் மேரேஜ், இல்லைன்னா வந்து லவ் மேரேஜ்னு. ஆனால் நம்ம தர்ம சாஸ்திரத்தில் என்ன இருந்ததுன்னா முன்னாடி ஒரு 8 வகையாக வந்து கல்யாணத்தை பிரிச்சிருந்தாங்க. பிரம்மம், தைவம், ஆஷம், பிரஜாபத்தியம், ஆசுரம், காந்தர்வம், பைசாசம், ராட்சசம். அதுக்கெல்லாம் இப்பெல்லாம் அதை வந்து டீட்டெயிலாக பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் வந்து இப்போ இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருந்திருக்கிறதுனாக்க நம்ம கல்யாண மாலை மூலமா வரம் தேடுறதையும் சேர்த்து 9 ஆக்கியிருப்பாங்க அப்படின்றதுதான் என்னுடைய. இப்போ இத்தனை கல்யாணங்களை பண்ணி வச்சு இவ்வளோ இந்த இருக்கிற கல்யாண டீம் கல்யாண மாலை டீம் சொல்லியிருக்கோம் வந்து எல்லாம் இன்னும் மேலே மேலே நிறைய கல்யாணங்களை பண்ணி இந்த இங்கே இருக்கிற நிறைய குடும்பங்களுக்கு வந்து அதனால யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம அன்னை மீனாட்சிகிட்ட போயிருக்கோம். என்ஆர்ஐக்கு வந்து அந்த வரவேற்பு, என்ஆர்ஐ மாப்பிள்ளைங்களுக்கோ இல்லை பொண்ணுங்களுக்கோ வரவேற்பு இருந்தது முன்னாடின்றது ரொம்ப உண்மை. ஆனால் அது எப்போன்னா வந்து ஒரு 8-9 வருஷம் ஆச்சுங்க அதனுடைய வரவேற்பெல்லாம் குறைஞ்சி. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேலைக்கே வந்து வேட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து பொண்ணுமே கிடையாது. எப்போ வந்து இந்த மவுஸ் பிடிக்கிற வேலைக்கு வந்து ஆபத்து வந்ததோ அப்போவே என்ஆர்ஐ மவுஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு. எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலே அடிப்படை தேவை வந்து ஒரு வேலை. பெரிய வேலையோ சின்ன வேலையோ ஒரு அடிப்படை தேவை வந்து ஒரு வேலைங்க. அந்த வேலையே இல்லைன்ற பட்சத்துல வந்து அதனால வர பிரச்சனைகள் அது அவங்க எதிர்நோக்கும் போதுதான் நமக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. தினப்படி ஒரு பால், தயிரோ இல்லை அரிசி பருப்போ எல்லாம் போக விதவிதமா பயமுறுத்துற இன்சூரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வெளிநாடுகள்லாம் ரொம்பவே அது ரொம்ப குட்டி குழந்தை வாழ்க்கைக்கு இன்சூரன்ஸ் போய் பயமுறுத்துற வாழ்க்கை எப்போவோ வரப்போறதுக்கு தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த குட்டி குட்டி குழந்தைங்களை வச்சிருக்கிற பாடம்னா ரொம்ப திண்டாட்டம். இப்போ வேலை இல்லைன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்ச நாள் சொல்லுவாங்க உங்கள் ரெசியூம் கூட நான் இது பண்ணுறேன், நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் நாள் ஹெல்ப் பண்ணலாம். அது ரொம்ப நாளைக்கு ரொம்ப வராது. அந்த நேரத்தில் அவங்கவுங்க எதிர்நோக்கிற அந்த ஸ்ட்ரெஸ், அந்த மன உளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இடத்துலையும் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அது வெளியில் சொல்ல முடியாது. தங்க ஊசின்னு சொல்லிட்டு வந்து யாரும் அதனால கண்ணை குத்திக்க முடியாது. ஊசிக்கு மதிப்பு இருக்கு. ஊசி கண்ணை குத்திக்க முடியாது. நம்ம எப்போ